பத்ர் போர்க்களத்தினுடைய காட்சி என்னன்னா, எல்லாரையும் நிறுத்திட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கிட்ட என்ன இருந்துச்சோ 313 பேரை களத்தில் இறக்கி விட்டாயிடுச்சு. ரசூலுல்லாஹ்க்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய கவலை, நம்ம ஜெயிக்கணுமே, தோத்துட்டு என்ன பண்றது? இறைவன்ட்ட மன்றாடுறாங்க, இறைவன்ட்ட அழுது தொழுது கேட்கறாங்க. எந்த அளவுக்கு பிரார்த்தனையில அவங்க முங்கிட்டாங்கன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடந்து கொண்டிருக்கும் போது பாக்குறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னையே வருத்தி கொண்டு அப்படி கேட்டிருக்கிறாங்க. அபூபக்கர் அவர்களுக்கு கொஞ்சம் கவலை வந்து விடுகிறது. யா ரசூலல்லாஹ், நீங்க இவ்வளவு தூரத்துக்கு உங்களை நீங்களே வருத்தி கொள்கிறீர்கள், இறைவன் தான் சொல்லிட்டான்ல, நான் கண்டிப்பா நான் உனக்கு வெற்றியை தருவேன்னு சொல்லிட்டு, அப்ப நீங்க தைரியமா இருங்க, நீங்க கலங்காதீங்கன்னு ஆறுதல் சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். இது நமக்கு என்ன ஒரு உண்மை தெரிகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆற்றல், அறிவு, திறமை மட்டும் நம்பி நம்ம இருக்கக்கூடாது. நம்மால முடிஞ்சது எல்லாமே செய்யணும். அதுக்கப்புறம் இறைவனிடத்துல மன்றாடி கேட்கணும். இறைவனிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இறைவா, எங்கிட்ட உள்ள எல்லாத்தையும் கூட நான் வச்சுட்டேன், எங்க எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்து இறக்கிட்டேன், இதுக்கப்புறம் நீ கண்டிப்பா வெற்றியை கொடுக்கணும். நீ வெற்றியை கொடுக்கலன்னா நாங்க அறிஞ்சு போயிடுவோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் உன்னுடைய மார்க்கத்தை சொல்வதற்கு இந்த பூமியில யாருமே இருக்க மாட்டார்கள், எனவே கண்டிப்பாக எங்களுக்கு வெற்றியை தா அப்படின்னு கெஞ்சி கதறி உரிமையோடு வலியுறுத்தி கேட்டிருக்காங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மள பல பேர் எப்படின்னா, நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம், வெறுமனே இறைவன் இறைவா எனக்கு அதை கொடு, இறைவா எனக்கு இதை கொடுத்து உட்கார்ந்த இடத்துல கேட்டுட்டோம்னா எப்படி கிடைக்கும்? அப்ப பத்ர் போருடைய படிப்பினை என்னன்னா, நம்மால முடிஞ்சது எல்லாம் நம்ம செஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆற்றல், அறிவு, திறமையில மட்டும் நம்பிக்கை வைக்காம இறைவன்ட்ட கையேதணும். அப்படி இறைவன்ட்ட கையேதும் போது கண்டிப்பாக இறைவன் தருவார். ஆக பத்ர் வெற்றியிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினையும் இதுதான் என்பதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இறைவன் கருணை புரிவானாக.